ஹாய் ஹலோ எவ்ரிவன். உலக வல்லரசு நாடுகளுக்கு சவால் விடும் ஒரு எம்ஆர்எஃப்ஏ, அதுவும் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கும் 4.5 ஜென்ரேஷன் எம்ஆர்எஃப்ஏ நம்ம இந்தியா கிட்ட அடுத்த 2 மாசத்துல இருக்க போகுது. இது மட்டும் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா பாகிஸ்தானில் கிட்ட கூட வர முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மள. அது என்ன விமானம், ஏன் இதற்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம முழுசா பார்க்கலாமா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் வரும் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணும் பல பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறீங்களோ, வீடியோக்களை லைக் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் இந்த வீடியோ உங்களையும் மாதிரி இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள்ஸ் பல பேருக்கும் போய் ரீச் ஆகும். ஸோ உங்களையும் மாதிரி உள்ள பல பேரும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. எனக்கும் வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வழங்க ஒரு பூஸ்டாக அமையும். பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு பிறகு எவ்வளோ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வருது அப்படின்னு. உலக அரசியல், ஆயுத தொழில்நுட்பங்கள், முக்கிய செய்திகள் பற்றி பேசப்படும் களம் இது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேர்களுக்கு முன்னாடி 2 முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஏடிஏ அப்படின்னு சொல்லப்படும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ரிலையபிலிட்டி அண்ட் சேஃப்டி அனாலிசிஸ் ஃபார் இன்டெகிரேஷன் ஆஃப் அஸ்த்ரா MK1ங்கிற டெண்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கிட்ட ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் LCA தேஜஸ்ல அஸ்த்ரா MK1ங்கிற உள்நாட்டு ஏவுகணையை எந்த சிக்கல் சிரமம் இல்லாம பாதுகாப்பா இன்டெகிரேட் பண்றதுக்கான டெண்டர். எவ்வளவு நம்பகமா இதை நம்ம போர்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு அனலைசிஸ் பண்றதுக்கான டெண்டர். அஸ்த்ரா MK1 அப்படிங்கிற மிசைல் ஒரு ஏர் டு ஏர் தாக்கக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல். இதோட ரேஞ்ச் ஆனது 500 மீட்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர். இந்த அஸ்த்ரா MK1 மிசைலை நாம ஏற்கனவே சுகோய் Su-30 MKIல சக்சஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணி சோதனையும் செஞ்சு முடிச்சிருக்கோம். அந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ LCA தேஜஸ்லையும் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண ஆயுத்தமாகிட்டு வரோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ண 4 முக்கிய அனாலிசிஸ் பண்ண வேண்டியது அவசியம். 1 கமாண்டர் ஜெட்டிசன் ஃபெயிலியர், 2வது நான் கமாண்டர் ஜெட்டிசன், 3வது கமாண்டட் லான்ச் ஃபெயிலியர், 4வது நான் கமாண்டட் லான்ச். இது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வருத்தப்படாதீங்க. இந்த 4 என்ன அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமாண்டர் ஜெட்டிசன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எமர்ஜென்சி நேரத்தில் பைலட் மிசைலை ட்ராப் பண்ணு அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்குறாருன்னா மிசைல் ட்ராப் ஆகாமல் ஜெட்டிசன் மெக்கானிசம் ஃபெயிலியர்னால ஜெட்டிலே தங்கிடுச்சுன்னா இந்த ஒரு சினாரியோவை தான் நம்ம கமாண்டர் ஜெட்டிசன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். நான் கமாண்டர் ஜெட்டிசன் அப்படிங்கிறது இதற்கு வைஸ் வெர்சா. எதிர்பாராத விதத்தில் மிசைல் ஆட்டோமேட்டிக்காக பைலட்டின் இன்புட் இல்லாமல் ட்ராப் ஆகுது அப்படின்னா இந்த சினாரியோவை நாம நான் கமாண்டர் ஜெட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம். 3வது கமாண்டட் லான்ச் ஃபெயிலியர். இது பேர்லேயே இருக்கிற மாதிரி தான். பைலட் லான்ச்சுக்காக உத்தரவு கொடுத்தோம், மிசைல் ஏதோ ஒரு தொழில்நுட்ப இடர்பாடு காரணமாக ஜெட்டிலே தங்கி இருந்துச்சுன்னா இதை நாம கமாண்டட் லான்ச் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இது போர்க்களத்தில் மிக ஆபத்தான சினாரியோ நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். இது மாதிரியான இன்னொரு சினாரியோ இருக்குது, அதுதான் நான் கமாண்டட் லான்ச் அப்படிங்கிறது. இது பைலட்டின் கமாண்டே இல்லாமல் மிசைல் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகுறது. இந்த 4 முக்கிய ஃபெயிலியரை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான டெண்டர் தான் ஏடிஏவால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும், இந்த ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா இதற்கான ரெசல்யூஷன் என்ன அப்படிங்கிற தீர்வு கொடுக்கும் டெண்டர் தான் இது. ஸோ ரிலையபிலிட்டி அண்ட் சேஃப்டி அனாலிசிஸ் ஃபார் அஸ்த்ரா MK1 இன்டெகிரேஷன் ஆன் LCA அப்படிங்கிற டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஏடிஏ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெண்டர் அண்ட் அனாலிசிஸ் ஒவ்வொரு புது ஆயுதங்களும் நம்ம எக்ஸிஸ்டிங் போர் விமானத்தில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்யப்படும் ஒரு நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு. சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ அதை மாற்றணும் இதை மாற்றணும் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படிங்கிறது நடக்காது. பல டெஸ்ட் பல அனாலிசிஸ்க்கு பின்னாடி தான் ஜெட்டு மேலேயே கை வைப்பாங்க, ஆல்டர்னேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா போர் நேரங்களில் இல்லை ஒரு மிஷன் ஆன் அப்படிங்கிற நேரங்களில் மிசைல் லாக் ஆகுறதோ இல்லை ஆட்டோமேட்டிக் லான்ச் ஆகுறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுனதோ ஆஃப்டர் மாடிஃபிகேஷனுக்கு பிறகு நான் சொல்கிறேன். இது மாதிரிலாம் ஆச்சுன்னா இது ரிசல்ட்டில் பெரிய இம்பாக்டை கொடுக்கக்கூடியது. அதனால தான் பார்த்து ஒவ்வொரு மாடிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி இல்லை இன்டெகிரேஷன் ப்ராசஸாக இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் டீம் செய்வாங்க. அடுத்த செய்தி, நம்ம டே டு டே பயன்படுத்தும் MDH எவரெஸ்ட் மசாலா அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 2 நிறுவனங்களோட மசாலாக்களை நேபாள் அரசு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற கெமிக்கலின் அளவுக்கு மீறி இதில் இருப்பதனால இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க நேபாள் அரசு. இதே காரணத்தை கொண்டு ஏற்கனவே ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த 2 நாடுகளும் இதே 2 நிறுவனத்தை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குட்டி நாடு நேபாள் அவங்களே இதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இந்தியா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விவகாரத்துக்கு நாம் போக வேணாம். ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய மேட்டர் இருக்கும். நாம் என்ன சொல்ல வரோம்னா, விஷயம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக கன்சியூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு சேஃபாக நீங்கள் கன்சியூம் பண்ணி ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க. ஸோ அடுத்து மெயின் கோர்ஸுக்கு போகலாமே. நம்ம இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸ் வரும் ஜூலை மாதத்தில் தன்னோட அதிநவீன 4.5 ஜென்ரேஷன் புதிய MRFA இன்டெக்ட் பண்ண இருக்கிறாங்க. 90s இந்தியா தன்னோட விமானப்படையை உலக தரத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதும் அந்த மாற்றம் உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது அஃப்கோர்ஸ் அப்போ நம்ம கிட்ட இருந்த MiG-21 அண்ட் Su-7
அப்படிங்கிற நம்ம ஏர் ஃபிளீட் எக்ஸிஸ்டிங் ஆனது தான், அவுடேட்டட் ஆனது தான். லேட் 80s அண்ட் 90sல நம்ம எல்சிஏங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறோம். அண்ட் லேட் 90sல இந்த ப்ராஜெக்ட் பூஸ்ட் ஆகி விமானத்தின் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் நடைபெற்றது. அதில் இந்த ப்ராஜெக்ட் பாஸ் ஆச்சு. அதற்கு பிறகு தான் தேஜஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அஃபிஷியலாக டிக்ளேர் செய்யப்படுது. ப்ரொடக்ஷனுக்கு இந்த தேஜஸ் ப்ராஜெக்ட் நகருது. அதன் விளைவாக LCA தேஜஸ் MK1 அப்படிங்கிற ஒரு விமானம் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கிடைச்சது. இப்போ இந்த LCA தேஜஸ் MK1 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் நம்ம ஏர்ஃபோர்ஸின் 45வது ஸ்குவாட்ரனில் ஃப்ளையிங் டேகர் அப்படிங்கிற பெயரோடையும் 18வது ஸ்குவாட்ரனில் ஃப்ளையிங் புல்லட் அப்படிங்கிற பெயரோடையும் இப்போ பணியாற்றி வருது. இந்த இண்டக்ஷன் பண்ண பிறகு நம்ம அப்படியே போல இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து நம்ம மூவ் பண்ணோம். டோட்டலாக இந்த ப்ராஜெக்டின் பெயரில் நமக்கு எத்தனை ஃபைட்டர் ஜெட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஃபைட்டர் ஜெட் வரும். அதாவது தேஜஸ் MK1, தேஜஸ் MK1A, தேஜஸ் MK2, தேஜஸ் ட்ரைனியர் ஏர்கிராஃப்ட். இந்த 4 ஃபைட்டர் ஜெட் வரும். இதுவும் இல்லாமல் TEDBF ப்ராஜெக்டும் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது அந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்போ தேஜஸ் MK1Aங்கிற 4.5 ஜென்ரேஷன் போர் விமானம் தான் நம்ம விமானப்படையின் பலத்தை வரும் ஜூலை மாதத்திலிருந்து அதிகரிக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தேஜஸ் MK1ல இருந்து அப்கிரேட் செய்யப்பட்டது தான் இந்த தேஜஸ் MK1A. ஆக்சுவல் டிசைன் ரீதியாக பெரிய மாற்றமும் இருக்காது. ஆனால் அதே வேளையில் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் அப்படிங்கிற இடத்துல பெரிய பெரிய மாற்றங்கள் அப்கிரேடேஷன் செய்யப்பட்டு வரும் இந்த தேஜஸ் MK1A. புதுசாக இந்த தேஜஸ் MK1Aல எது மாதிரியான அப்கிரேடேஷன் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அப்கிரேடேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராசஸர், டிஸ்பிளே சென்சார், ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம், ரேடார்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே அப்கிரேட் செய்யப்பட்டு இருக்கு. ஸோ இதில் நான் ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். பல பேருக்கும் இந்த ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம் அப்படின்னா இதற்கு முன்னாடி இல்லை நம்ம கிட்ட இருக்கிற விமானங்கள் எல்லாமே கன்வென்ஷனல் மேனுவல் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இருக்கும். இதை நம்ம எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸை கொண்டு ரிப்ளேஸ் செஞ்சிருக்கோம். இந்த எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ் தான் ஃப்ளை பை ஒயர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து ரேடார் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அப்கிரேடேஷன் நடந்திருக்கு. உலக தரத்தான AESA ரேடார் தான் நம்ம வச்சிருக்கோம் 4.5 ஜென்ரேஷன் MRFAலையும் பயன்படுத்துகிறோம். அதுவும் இது இஸ்ரேலின் EL/M2052 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ரேடார் தான் இதில் இருக்கு. இது நமக்கு பத்தாதுன்னு நாம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இண்டிஜீனியஸ் ரேடாரான உத்தம் AESA ரேடாரை நாம கூடிய விரைவில் இதில் இன்டெகிரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைச்சிருக்கு. அதாவது தேஜஸ் MK1A இன்டெக்ட் ஆன பிறகு முதல் அப்கிரேடேஷனாக ரேடார் அப்கிரேடேஷன் இருக்கும். அது இந்த உத்தம் AESA ரேடாரை கொண்டு எக்ஸிஸ்டிங் ரேடாரை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உத்தம் AESA ரேடார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உத்தம் AESA ரேடாரை கொண்டு சுமார் 200 கிலோமீட்டர் ரேடியஸை 300 டிகிரி கோணத்திலையும் நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். இந்த 200 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே வரும் எல்லா பொருட்களையும் இதனால் டிடெக்ட் செய்ய முடியும் அப்படிங்கிறது இதில் இருக்கும் அசத்தலான செய்தி. அண்ட் தேஜஸ் MK2க்கும் TEDBF ப்ராஜெக்டில் வரும் விமானத்திற்கும் இதே உத்தம் AESA ரேடார் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஆடட் செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சூட் அப்படிங்கிறது கால ஜென்ரேஷனில் வரும் விமானத்தில் எல்லாமே ஒரு இன்றியமையாததான் இருக்குது. போர்க்காலத்தில் நேரத்திற்கேற்ப செயலாற்றும் திறன் கொண்டது தான் இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சூட். இது காம்பேக்ட் பண்ணணுமா இல்லை டிஃபென்சிவாக செயலாற்றணுமா அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட்டை டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வேரியண்ட் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற தேஜஸ் MK1 விடவும் அப்கிரேடட் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேனியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸ்லைட்டாக ஜெட்டின் டிசைன்லையும் கை வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதில் 9 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன ஹாட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் கேரிங் ஏரியாஸை தான் நம்ம ஹாட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 ஆயுதம் ஏந்தி செல்லும் இடவசதி இதில் இருக்குது. இது தேஜஸ் MK1லேருந்து அப்கிரேட் செய்யப்பட்ட பகுதி. குறிப்பாக இதில் BVR மிசைல்ஸ், ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட், அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் போன்ற பல வகையான மிசைல்களை ஏந்தி செல்ல முடியும். அதுவும் இல்லாமல் நாம் உருவாக்கும் பல மிசைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த விமானத்தின் வெப்பன் கேரிங் ஏரியாவும் நம்ம அப்கிரேட் செய்வோம் அப்படிங்கிறதும் ஆடட் செய்தி தான். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அந்த இடத்துக்கு போனோம்னா எக்ஸ்டர்னல் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஜாமர் பாட்ஸ், அட்வான்ஸ்டு வார்ஃபேர் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இதில் இடம் பெற்றிருக்கு. RWD அப்படிங்கிற ரேடார் வார்னிங் சிஸ்டம் அட்வான்ஸ்டு வார்ஃபேருக்கான சிஸ்டமாக இதில் கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு HAL தரப்பு சொல்லியிருக்கு. ஸோ கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸ், ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆர்டிலரி அண்ட் ஆன்டி ஏர்போர்ன் மல்டிமோட் ரேடார்ஸ் அப்படிங்கிற ரேடார்ஸ்னால இதை எலக்ட்ரிக்கலி சிக்னல் ஜம்ப் பண்ண முடியாது, இந்த கம்யூனிகேஷன் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ரீதியாக பார்த்தோம்னா உலகிலேயே ஸ்மாலஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொண்ட 4.5 ஜென்ரேஷன் விமானங்கள் வரிசையில் இது ஒரு இன்றியமையாத இடம் பிடிக்கும். அது ஏன் ஸ்ட்ரக்சர் சின்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன ஸ்ட்ரக்சர்னா சின்ன ரேடார் டிடெக்ஷன், சின்ன ரேடார் கிராஸ் செக்ஷன், சின்ன ஹாட்ஸ்பாட் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அட்வான்டேஜாக அமையும். அது இட வசதியில் இருந்து ஃபியூலில் இருந்து உங்களுக்கு ரேடார் டிடெக்ஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படிங்கிறது இம்பாக்டாக இருக்கும். சின்ன விமானம் 4.5 ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நார்மலாகவே நமக்கு. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதை எது மாதிரியான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ஷன், ஏர் டு ஏர் காம்பேக்ட் அண்ட் ஏர் டு ஏர் டிஃபென்ஸ் பல வகையான மல்டி ரோலில் இதை பயன்படுத்த முடியும். இதோட லேட்டஸ்ட் டெஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கடந்த மார்ச் 28 தான் நடந்து முடிஞ்சது. இதை ஒரு ரிட்டையர்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் தான் ஓட்டினாரு. மினிமம் இது அடுத்த 30 வருஷத்துக்கு பயன்பாட்டில் வச்சிருக்க முடியும். அந்த அளவுக்கான டெக்னாலஜி அப்கிரேட் இதில் இருக்கு. வேணும்னா நமக்கு ஏற்ற மாதிரியும் இதை நம்ம டெக்னாலஜி அப்கிரேட் வெப்பன் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய ட்ராக் ரெக்கார்ட், சேஃப்டி ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கடந்த 23 வருஷங்களில் இந்த விமானம் டெஸ்ட் ஃப்ளைட், மெய்டன் ஃப்ளைட் இல்லை ஆஃப்டர் இண்டக்ஷன் அது மாதிரி எல்லா ஃப்ளைட் கேட்டகிரிலையுமே ஒரே ஒரு கிராஷ் தான் ஆகியிருக்கு. ஸோ மோரார்லெஸ் இதோடைய சேஃப்டி ட்ராக் ரெக்கார்டும் ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இந்த விமானம் ராஜஸ்தானில் இருக்கும் நல் ஏர்பேஸில் ஜூலை மாதத்தில் இண்டக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. LCA தேஜஸ் சீரிஸ் வெற்றிகரமான ஒரு போர் விமானமாக இந்திய நாட்டுக்கு இருக்குது. எக்ஸ்போர்ட்லேயும் பல நாட்டையும் இது ஈர்த்துட்டு வருது. அந்த வரிசையில் இப்போ தற்கால 4.5 ஜென்ரேஷனுக்கான போர் விமானமாக தேஜஸ் உருமாறி வருவது உலக வல்லரசு விமானப்படைக்கு இந்தியாவின் விமானப்படை சவால் விடும் நிலைக்கு வளர்ந்துருக்கு. 4.5 ஜென்ரேஷன் விமானத்தை வாங்கும் டீலர்ஸை இதை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விமானத்தில் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, இது மலை பிரதேசங்களை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பயன்படும், இதோடைய ட்ரஸ்ட் வெக்டர் எந்த அளவுக்கு இருக்கும், இதோடைய இன்ஜின் எஃபிஷியன்சி, இன்ஜின் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கான ரீசன் என்னன்னா, சைனா அப்படிங்கிற ஒரு நாடு நமக்கு மலை பிரதேசங்களை ரொம்ப தொலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன்கிட்ட சில அட்வான்ஸ்டு ஜெட் இருந்தாலும் அது வேலைக்காக அது தேவையான நேரத்தில் இருந்தாலும் நாம் அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டையும் ஒரு பவர்ஃபுல்லான விமானம் இருக்கணும். அதுவும் செல்ஃப் மேடாக இருக்கும். இன்ஜின் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மலை பிரதேசங்களில் ஒர்க் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேஜஸ் MK-1 நரேட் பண்ணுறீங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னைக்கான காணொலியில் நம்ம பல இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் இம்பார்ட்டன்ட் நியூஸும் பார்த்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் அப் டு டேட்டாக இருக்க வைங்க. உங்கள் சரௌண்டிங்ஸ் அவங்ககிட்டையும் இது மாதிரியான ஹெல்த்தியான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம்.